அல்லாஹ் குர்ஆன்லயும் அதை சொல்றான், அந்த கூட்டத்தை சொல்றான். என்ன குறை வரும்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க மாட்டுவார்களா, எதையாவது ஒரு இடத்தில் அவர்களை கரைப்படுத்த முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டம். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி குறைபடுத்தியே அவர்களை கொண்டு வந்தவர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். உபை இப்னு சலூல் மிக கொடூரமான ஆளு. நயவஞ்சக கூட்டத்தையே வழி நடத்துகிறார். அவர் நயவஞ்சக கூட்டத்தை வழி நடத்துகிறார். அந்த மனிதர் மரணிக்கிறார். எல்லாத்துக்கும் சந்தோஷம். என்ன, ரொம்ப கேவலமானவர். ஒரு பெரிய கூட்டத்தை அல்லாஹ்வோடு ரசூலோடு இருக்க விடாமல் தடுத்தவர். அவர் மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அவர் மகனை ரசூலுல்லாஹ் ரொம்ப மதிப்பாங்க. சையதுனா அப்துல்லா அவர்கள் ரொம்ப மதித்து அவங்களை தம் பக்கத்தில் வச்சுக்கிடுவாங்க. அவங்க சஹாபி ஆகிட்டாங்க. யாரு? இந்த கொடூரமான மனிதருடைய மகன் சஹாபி. வாப்பா மௌத்தா போயிட்டாங்க. நேரா அவர் நபி இடத்துல வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை என்ன இருந்தாலும் எனக்கு தகப்பனார் மௌத்தா போயிட்டாங்க. அவங்க சரியா நடக்கல, தங்களோடு சரியாக நடக்கவில்லை. பல நேரங்களில் தங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் அவரை பக்கத்தில் வச்சு பார்த்தீர்கள். ஒரு நாள் கூட நீங்க அவர்கிட்ட முகம் சுண்டல்ல. இப்ப அவர் மௌத்தா போயிட்டார். எனக்கு ஒரு பயம் இருக்குது, அவர் கபூர்லாம் நிம்மதியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாரு? மகன் சொல்றார், எங்க வாப்பா கபூர் நல்லா இருக்காது, மறுமையில் அவர் ஜெயிக்க முடியாது. ஏன்னா தாங்கள் அவரை உயர்வாக பார்த்தீர்கள், அவர் தங்களை குறை சொல்லிக் கொண்டே வாழ்ந்தார். அதனால அவர் மௌத்தா போயிட்டார். எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் தங்களுடைய உன்னதமான சஹாபி, தங்களுடைய அருமையான நட்பில் இருக்கிறேன். எங்க வாப்பா மறுமையில கஷ்டப்படக்கூடாது, கபூர் கஷ்டமாயிடக்கூடாது. அதுக்காக எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்னா நான் தர்றேன்பான்னாங்க. தாங்கள் போட்டு இருக்கிற சட்டையை கழட்டி கொடுத்தா அந்த சட்டையை எங்க வாப்பாவுக்கு போட்டு கபருக்கு அனுப்பி வைப்பேங்கிறார். தாங்கள் போட்டு இருக்கும் சட்டையை கழட்டி தந்தால் அந்த சட்டையை என் தகப்பனாருக்கு போட்டு அவரை கபருக்கு அனுப்புவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்க மேனியில கிடந்த சட்டை என் தகப்பனாருடைய மேனிக்கு போச்சுன்னா மன்னரை கூட அவரை தொடாது. யார் கேட்கிறா? அவர் மகனார் சையதுனா அப்துல்லா. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடுமையான கோபம். யாருக்கு யார் சட்டையை கொடுக்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த முறையை பாருங்க, அந்த அணுகுமுறையை பாருங்க. ரொம்ப சரிப்பா, நீ கவலைப்படாத. ஏன்? தன் தோழர் கவலைப்படுகிறார், தன் தந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார். போய் சட்டையை கழட்டி கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்து சொன்னாங்க, இதுல கஃனிட்டு உங்க வாப்பாவை அடக்கம் செய்யுங்க.